ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் பாவம் செஞ்சால் உடனே தண்டனை. அல்லேலூயா. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். பழைய ஏற்பாடு. ஒருத்தர் தப்பு செஞ்ச உடனே அவனை ஆண்டவர் தண்டிச்சு விடுவார். ஆனால் கிருபையின் காலம் எது? கிருபையின் காலம் இப்போ கிருபையின் காலம்தான் இருக்குது. அல்லேலூயா. இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். நேற்று பார்த்தோம், அப்பா கிட்ட வரும்பொழுது பிள்ளைங்கிற உறவோட வரணும். ஆமென். அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? பிள்ளையா பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம அவரை எப்படி பார்க்கணும்? அப்பாவா பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம அவரை கடவுளாகவோ அல்லது எஜமானனாகவோ ஆண்டவனாகவோ அப்படி அல்ல. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நாம் பிள்ளையா அவர்கிட்ட போகணும்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. லூக்கா 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 12 நம்ம வாசிக்கிறோம். இளையகுமாரனுடைய சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்படிதானே? சொல்லுங்க. நேற்று பார்த்தோம், இளையகுமாரனை குறித்து பார்த்தோம். ஆமென். 12வது 13வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். சில நாளைக்கு பின்பு, இங்கிலீஷில் போட்டிருக்குது 5 நாளைக்கு பின்பு அப்படின்னு போட்டிருக்கு. எத்தனை நாளைக்கு பின்பு? 5 நாளைக்கு பின்பு. ஆமென். ஸ்தோத்திரம். இளையவன் அப்பாட்ட போய் சொல்கிறான், அப்பா எனக்கு வர வேண்டிய பங்கை எனக்கு கொடுங்க. ஸோ அவன் அப்பாட்ட போய் அந்த பங்கை வாங்கினதுக்கு அப்புறம் அவன் தகப்பனை விட்டு அவன் தூரம் போகிறான். கவனிங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன் நம்மளால் ஜெபிக்க முடியலை? ஏன் நம்மளால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியலை? ஏன் ஆண்டவர்கிட்டருந்து நம்மளால் நமக்குரியவைகளை பெற்றுக்கொள்ள முடியலை? அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீப்பாக போகிறோம். அதனால ரொம்ப எப்படி கேட்கணும்? கவனமாக கேட்கணும். அதனால் மைண்ட் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. வெளியில் போச்சுன்னா அப்படியே 2 தட்டு தட்டி உள்ளே உட்கார வைக்கணும். அல்லேலூயா. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே நாமே ஒரு கிள்ளிக்கிடணும். அல்லேலூயா. நம்ம மைண்ட் எங்கேயும் போக கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் எனக்கு சில நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது தூக்கம் வரும். சில நேரங்களில் டிரைவிங் பண்ணும்பொழுது மிட் நைட்டு ரொம்ப டயர்டாகி தூக்கம் வரும்பொழுது என்ன நான் நினச்சோன்னா கிள்ளிக்கிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மிட் நைட்டில் டிரைவ் பண்ணும்போது தூக்கம் வரும். சில நேரம் என்ன நான் அடிச்சுக்கிடுவேன். அமேஸ்வரன். ஏன் அப்படின்னா அமேஸ்வரன் நம்முடைய கவனம் வேறு எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது? போகக்கூடாது. ஸோ ஏன்னா வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வசனம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால உங்கள் மைண்டு வெளியில் போக விடக்கூடாது. பிசாசு டைவர்ட் பண்ணுவான். ஆமென். நம்முடைய டயர்ட்னஸ் நம்ம மைண்டு வேறு எங்கேயும் கொண்டு போகும், அல்லது வேறு ஏதாச்சும் காரியங்களை கொண்டு போக விடக்கூடாது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இவன் சேஃப்டியாக இவனுடைய பிளேஸுக்கு, இவனுடைய பிளெஸ்ஸிங்ஸுக்குள்ளே போயிடுவான்.
இவன் பாதுகாப்பாக இவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிடுவான். அதனால இவனை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லி நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவான். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களை மாற்றுவான். அதனால ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமென். 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இளையவன் அப்பாட்ட போய் கேட்கிறான், அப்பா எனக்குரிய பங்கு எனக்கு தர வேண்டும் என்று சொன்ன உடனே அப்பா அவனுக்கு கொடுத்துட்டார். அப்பா அவனுக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஆமென். சில நாளைக்கு பிறகு அவன் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே எப்படி வாழுகிறான்? துன்மார்க்கமாய் ஜீவன பண்ணி தன் ஆஸ்தியை என்ன செய்கிறான் அப்படின்னா அழித்து போடுகிறான். அல்லேலூயா. ஆமென். அப்போ கவனிங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் தந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில சில அமேஸ்வரம் மெத்தனை வரும். மெத்தனை அப்படின்னா எப்படி சொல்றேனே, மெத்தனா விட்டு மெத்தனை அப்படிங்கிறத விட ஒரு அசால்ட்டு தனம். நம்ம விரும்பினது நமக்கு கிடைச்ச உடனே, இப்போ உதாரணமா நான் சொல்றேன், கவனிங்க. ஆமென். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம போக விடாதபடிக்கு நிறைய நேரத்தில் நமக்கு நான் சில நேரத்தில் நமக்கு தோணும், நான் ஜோம் பண்ணி ஒன்றுமே நடக்கலை, இனி என்னத்தை போய் ஜோம் பண்ணுறது. ஆமென். சில நேரங்கள் நமக்கு தோணும், இத்தனை நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டேன், இத்தனை நாள் ஜெபத்துக்கு வந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, வேறு என்னத்தை போட்டு ஜெபத்துக்கு போக. ஆமென். 17 நாள் வந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, 18வது நாளில் என்ன நடக்க போகுது? அதுக்கு வீட்டில் உட்காந்து வேலையாவது என்ன செய்யலாம், பார்க்கலாம், அப்படி நமக்கு என்ன செய்யும் தோணும். ஸோ அப்பா கிட்ட வரவிடாதபடிக்கு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது அப்படின்னா, ஆமென், ஒரு பிரிவினையை கொண்டு வருது. அல்லேலூயா. அப்படின்னா முதல் காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய நேரத்தில் ஜெபித்த காரியத்துக்கு பதில் வரலை அல்லது அற்புதம் நடக்கலை, நான் நினைச்ச காரியம் நடக்கலைன்னு சொன்ன உடனே அமேஸ்வரம் நம்ம அப்பா கிட்ட வர்றத நிப்பாட்டுறோம். அல்லேலூயா. அப்படிதானே? அப்பா கிட்ட வர்றத நிப்பாட்டுறோம். சில நேரங்கள்ல நாம் ஜெபித்த காரியம் நடந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட வர்றத நிப்பாட்டுறோம். அல்லேலூயா. ஒரு காரியம் நடக்குத வரைக்கும் ஆமென் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டுகிட்ட வல்லமையா ஜெபம் பண்ணுவோம். நடந்ததுக்கு அப்புறம் அப்படியே நம்ம என்ன செஞ்சிருவோம்? விலகிடுவோம். ஸோ இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. அவன் அப்பா கிட்ட போய் கேட்குறான், அப்பா கொடுத்துட்டாரு, இப்போ நேராக அப்பா விட்டு தூரமா போயிட்டான். அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்கறதெல்லாம் அப்பா கொடுத்துட்டார் அப்படின்னா, அல்லது அமேஸ்வரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. கிடைக்கலாட்டியும் கவனமாக இருக்கணும், கிடைச்சாலும் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்பாவுக்கு தெரியும். ஆமென். நம்ம வாசிச்சோம் ரோமர்ல, நம்முடைய சரீர அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த இளையகுமாரன் அற்புதத்தை வாங்கிட்டான் அல்லது அப்பாட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டான். ஆமென். அவன் தூர தேசத்துக்கு போக ஆரம்பித்து விட்டான். நம்ம நினைச்சது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்பாவை விட்டு நம்மளை அறியாமலே நம்ம விலகி போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கிற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். வேலை பார்க்கும்போது ஜெபம் பண்ணுவோம், நடக்கும்போது ஜெபம் பண்ணுவோம். ஆமென். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம், ராஜாமங்கள் எழுப்பி ஜெபம் பண்ணுவோம், அதிகாலையில் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா ஜெபம் என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். ஏன் அப்படின்னா ஜெபிச்ச காரியம் நடந்துருச்சு. அடுத்து ஏதாச்சும் ஒரு தேவை வந்தா மட்டும்தான் நம்ம எங்க போவோம்? அப்பா கிட்ட போவோம். அப்போ இடையில அப்பா கிட்ட இருக்கிற உறவு குறைஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் அப்பா கிட்ட போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆமென், அப்பா கிட்ட போய் உட்கார முடியாது. அல்லேலூயா. நம்மளால ஜெபிக்க முடியாது, வார்த்தை வராது, ஒரு என்ன சொல்ல ஜெபமே ஓடாது, என்ன சொல்லி ஜெபிக்கணும்னே தெரியாது. நிறைய அனுபவம். அல்லேலூயா. என்ன சொல்லி ஜெபிக்கணும்னே தெரியாது. ஏன்னா ஏன் அப்படின்னா அப்பாக்கும் நமக்கு என்ன வந்துருச்சு? ஒரு இடைவெளி வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடைவெளியில தான் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் முதல்ல சொன்னது போல
ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய காரியம் நடக்கலாட்டியும் கேர்ஃபுல்லா இருக்கணும், நடந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த இடைவெளியில தான் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க. அல்லேலூயா. அப்பாக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி வருது பாருங்க. இந்த இடைவெளியில தான் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில வருவாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம வாங்கினதெல்லாம் புடுங்கிட்டு போகுதுக்கு. நம்ம வாங்கினதெல்லாம் புடுங்கிட்டு போகுதுக்கு. நல்ல உதாரணம் சொல்றேன், கவனிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தி என்ன செஞ்சானா? என்ன செஞ்சான்? அழித்து போட்டான். ஆமென். இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்குது, ஆமென், ஸ்தோத்திரம், அவன் எல்லா பணத்தை எல்லாம் வேஸ்ட் ஆக்குனானா. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 30வது வசனத்துல பாருங்க, அவன் சொல்றான், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே. அப்போ இந்த இடைவெளியில ஆமென், ஸ்தோத்திரம், இவனுடைய பணத்தை பறிப்பதற்காக சில பேர் உள்ள வர்றாங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் நீங்க ஆதியாமத்துக்கு போனீங்க அப்படின்னா, ஆதியாமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, பகலிலே குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட பேச வருவார். அப்போ ஆண்டவர் பேச வருகிற அந்த இடைவெளியில தான் யார் வர்றா அப்படின்னா, யார் வர்றா? சர்ப்பம் வருது. ஏன் அப்படின்னா, முழு ஏதேன் தோட்டத்தையும் அவங்களுக்கு கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது, முழு செழிப்பும் கொடுக்கப்பட்டது. அதை விட இந்த பூமி முழுவதும் ஆமீன் ஆதாம் ஏவாளுடைய கையில தான் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அமேஸ்வரா ஆதியாமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டு கொடுக்கிறார். இப்போ ஆண்டவருக்கும் இந்த ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு இடைவெளி வந்ததுல இந்த சர்ப்பம் வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, அவனை பாவம் செய்ய வைத்து விட்டு இந்த பூமியின் அதிகாரத்தை அது வாங்கி கொண்டது. அல்லேலூயா. இந்த பூமி யார் கையில கொடுக்கப்பட்டது? சொல்லுங்க, யார் கையில? ஆதாம் ஏவாளுடைய கரத்துல கொடுக்கப்பட்டது. சோ இவர்கள் தேவனுக்கும் இவர்களுக்கும் இடையில இருந்த ஒரு சின்ன இடைவெளியில சர்ப்பம் வந்து அது தந்திரமாய் பேசி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, இவங்கிட்ட இருக்கிற இந்த பூமியோட ஆளுகைய அதிகாரத்தை இது வாங்கி கொண்டது. அல்லேலூயா. அப்போ தேவனுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி வருது அப்படின்னா, அந்த இடைவெளியில நிறைய பேர் உள்ள என்ன செய்வாங்க? வருவாங்க. எதுக்கு வருவாங்க? நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு போவதுக்கு. அல்லேலூயா. தந்திரமாய் பேசி, எப்படி? தந்திரமாய் பேசி இப்போ எல்லாத்தையும் இவன் இழந்த பொழுது, இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்த பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த தேசத்தின் குடிகளில் போய், ஆமென், வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மளை விட்டு போய்கொண்டே தான் இருக்கும். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆமென். அடுத்த வசனங்கள்ல வாசிக்கிறோம், அவன் எல்லாவற்றையும் இழந்த பின்பு அந்த தேசத்தில் இருக்கிற ஒருவன் கிட்ட போய் வேலைக்கு சேர்றான். வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அவன் அனுப்புறான். கவனிங்க, ஒரு எஜமானனா இருந்தவன், நல்லா இருந்தவன், ஆமென், செழிப்பா இருந்தவன், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சின்ன இடைவெளி வந்ததுனால உள்ள சில பேர் வந்து இவங்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை, இவங்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. ஆமென். அதனால இவனுடைய வாழ்க்கையில குறை வர ஆரம்பித்து விட்டது. ஆமென். இப்போ இவன் போய் ஆமென் அடுத்தவங்க கிட்ட வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டான். அதை நான் இப்படி சொல்றேன், ஆமென், அவருடைய வாழ்க்கையில சிலர் வந்ததுனால ஆமென், ஸ்தோத்திரம், இப்போ ஆமென் அடுத்தவங்களை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இவனுக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. அப்போ அப்பாவுக்கும் நமக்கு ஒரு சின்ன இடைவெளி வருது அப்படின்னா, அந்த இடத்துல தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட ட்ரை பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை, நம்மகிட்ட இருக்கிற சுகத்தை, நம்மகிட்ட இருக்கிற விடுதலையை, நம்மகிட்ட இருக்கிற நன்மைகளை, நம்மகிட்ட இருக்கிற ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் எடுப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க.
முயற்சி எடுப்பாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம கவனமா இல்லை அப்படின்னா, ஸ்தோத்திரம், அந்த இடத்துல நம்ம கவனமா இல்லைன்னா நாம் எல்லாவற்றையும் இழந்து போக வேண்டியது வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில குறைவு வந்தாலும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஜெபித்தது நடக்கலாட்டியும் ஜெபித்தது நடந்தாலும் அப்பாவோடு கூட இருக்கிற அந்த உறவை நம்ம என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம குறைவுபட காரணம் என்ன? அந்த உறவு ஸ்தோத்திரம் குறைஞ்சதுனால நம்முடைய வாழ்க்கையில குறைவு. அப்பாவோடு கூட இருக்கிற அந்த உறவு குறைஞ்சதுனால்தான் நம்முடைய வாழ்க்கையில குறைவு. ஜெபிக்கிறதுல குறை வர காரணம் என்ன? என் காரியம் நடந்துருச்சு, ஸ்தோத்திரம், இனி நம்ம அடுத்து பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி காரியம் நடந்துருச்சு நம்ம அமைதியா இருந்ததுனால தான் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. காரியம் நடந்துருச்சுன்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம ஆலயத்துக்கு வராம இருந்ததுனால தான் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. காரியம் நடந்துருச்சுன்னு சொல்லி ஜெபிக்காம இருந்ததுனால தான் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்முடைய குடும்பத்துக்குள்ள வந்து நம்முடைய குடும்பத்துல வந்து நிறைய போராடி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உள்ள அவன் வர்றான் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் அவனுக்கு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டோம். அல்லேலூயா, ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டோம். அது இப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதாம் ஏவாள் போய் சர்ப்பத்திட்ட பேசிட்டு இருக்கிறா. ஆதாம் ஏவாள் இவர்களை தான் தேவன் ஏற்ற துணையாக உருவாக்கி வைத்திருக்கிறார். இவங்க 2 பேர் பேச வேண்டிய இடத்துல ஏவாள் என்ன செஞ்சிட்டா அப்படின்னா மூணாவது ஒருத்தரை போய் தேடி போய் பேசினதுனால தான் அவர்கள் எல்லாத்தையும் இழந்து போக வேண்டியதாயிடுச்சு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆதாம் கிட்ட பேச வேண்டிய ஏவாள் போய் சர்ப்பத்துக்கிட்ட பேசினா. அது தந்திரம் உள்ளது, அது வஞ்சனை உள்ளது. அதுகிட்ட பேசினதுனால இவளுக்கு தெரியல. அதுகிட்ட பேச பேச இவளை அறியாமலேயே அந்த வஞ்சகத்துக்குள்ள விழுந்து எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற காரியம் என்னன்னா, உன்னால ஏன் ஜெபிக்க முடியல, உன்னால ஏன் வேதம் வாசிக்க முடியல, உன்னால ஏன் ஜெபத்துக்கு ஒரு ஆசையோட வர முடியல, ஏதோ கடமைக்காக வர அப்படின்னா காரணம் என்னன்னா அப்பாவோடு கூட இருக்கிற உறவு சரியில்லை. அப்பாவோடு கூட இருக்கிற உறவு சரியில்லை. ஏன் சரியில்லை அப்படின்னா நமக்கு காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்பாவோடு கூட இருக்கிற உறவை நான் எப்படி சொல்றேன், நம்ம காரியம் நடக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா கிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டோம். காரியம் நடந்துட்டுன்னு சொல்லி அப்பா கிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டோம். அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. அதனால்தான் மறுபடியும் நம்மளால அப்பா கிட்ட முன்ன மாதிரி கம்யூனிகேஷன், நம்மள முன்ன மாதிரி பேச முடியல, அந்த உறவுக்குள்ள வர முடியல. அதனால்தான் முன்ன மாதிரி அப்பா கிட்ட நம்மளால நெருங்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற என்னன்னா, அந்த அந்த இடைவெளியை நீ சரி பண்ணு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல நீங்க யோசித்து பாருங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நைட்டும் பகலும் ஜெபித்தீங்க, அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிச்சிங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் பைபிள் வாசிச்சிங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. எல்லா ஜெபத்துக்கும் வருவீங்க, கேட்குற வார்த்தையை போய் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருப்பீங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, சும்மாவே இருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ ரீசெண்டா இப்போ உங்க வாழ்க்கையில அந்த ஜெபம், அந்த உறவு இருக்குதா? இல்ல. ஏன்? அதனால்தான் நம்மளால என்ன செய்ய முடியல, ஆண்டவர்ட்ட மறுபடி கனெக்ட் ஆக முடியல. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த உறவு நல்லா இருக்கும் பொழுது நம்ம ஜெபித்த உடனே ஆண்டவர் பேசுவார். நம்ம ஜெபித்த உடனே ஆண்டவர் நம்மகிட்ட பேசு நமக்கு தெரியும், அல்லது பிரசங்கத்துல பேசுறது நமக்கு தெரியும். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம ஜெபிக்கும் போது அவர் நமக்கு பதில் தந்துகிட்டே இருப்பாரு. நம்ம ஜெபித்த நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கலாட்டியும் அவர் ஏதாச்சும் ஒரு காரியத்தில் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு? சொல்லுங்க, பேசிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஆண்டுகிட்ட போய் ஆண்டவரே எனக்கு காரியத்தில் அற்புதம் நடக்கணும், அதனால அமைதியா இருப்பாரு. வேற ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ண உடனே பதில கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அப்போ உறவு நல்லா இருந்துச்சு, அப்பா கூட இருந்த ஐக்கியம் நல்லா இருந்துச்சு. அதனால ஈஸியா அப்பா கிட்ட நம்ம பேசணும்னு பதில வாங்கிட்டோம்.
இப்போ அப்பா கிட்ட போக முடியல. காரணம் என்னன்னா, அப்பாவுக்கு நமக்கு ஒரு இடைவெளி வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். இடைவெளி வர காரணம் என்ன தெரியுமா? இடையில சிலர் கூட நம்ம பேச தொடங்கினது. அல்லேலூயா. இடையில சிலரோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம். இடையில நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்த சிலர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில சர்ப்பம் உள்ள வந்ததுனால அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை குறைய ஆரம்பித்தது. ஆமென். ஆண்டவர் கூட இருக்கிற அந்த உறவை அவங்களால மறுபடி சரி செய்ய முடியல. ஆண்டவர் சத்தத்தை கேட்டு போய் ஓடி போய் ஒளிறாங்க. காரணம் என்ன? ஆண்டவரை சந்திக்க முடியல. காரணம் என்னன்னா, சர்ப்பத்துக்கிட்ட அதிகமா பேசுனதுனால இப்ப இவங்களால ஆண்டவர்கிட்ட போய் பேச முடியல. ஆமென். சொல்ற உலக மனுஷன் அதிகமா பேசிட்டு ஆண்டவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைச்சா முடியாது, வராது. அல்லேலூயா. வார்த்தை வராது, மனசு வராது, மைண்டு வராது, என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு வராது, என்ன பாட்டு படிக்கணும் எதுவுமே என்ன செய்யாது, வராது. ஏன் அப்படின்னா நம்ம அமேஸ்வரம் உலக மனுஷங்கிட்ட மற்றவங்கிட்ட நம்ம பேசி பேசி நம்ம மைண்டு ஃபுல்லா அவனுடைய தாட்ஸ் வந்துருச்சு. அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டு எதிர்பார்க்கறதுன்னா அதை இன்னைக்கு சரி பண்ணு. அதான் ஆண்டு சொல்ற உன்னுடைய ஆமென் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக எனக்கு ஒப்புக்கொடு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னா அவர் அதை ஆளுகை செய்ய ஆமென் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுக்கு விருப்பம் இல்லாத அல்லது தேவன் நம்மளோடு கனெக்ட் பண்ணாத நபர்களோடு கூட நாம் அதிகமாய் நேரம் செலவு பண்ணுவோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது எல்லாவற்றையும் நாம் இழக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு புரியுது? ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம். பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார். ஆமென். இந்த பூமி ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டாரு. இவங்க ஏதேன் தோட்டத்தில் போய் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தேவையானது எல்லாம் திருப்தியா கிடைக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாளுக்கு தேவையானது எல்லாம் திருப்தியா கிடைக்குது, எதுலையுமே குறைவு கிடையாது. ஆனா இடையில ஆமென் ஸ்தோத்திரம் இந்த சர்ப்பத்தோடு கூட ஆமென் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால, நேரம் செலவு பண்ணதுனால, அது கூட பேசினதுனால இப்போ ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில வேதனையும் ஆமென் கண்ணீரும் பிரயாசமும் அதிகமாக ஆரம்பித்து விட்டது. பலனோ இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆமென் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் நிறைய பேர் இடையில வந்து நமக்கு கொடுத்திருக்கிற அத்தாரிட்டியை, நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை, நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவங்க இழக்க பண்ணி கொண்டு இருக்கிறாங்க என்பதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா பேசுறாரு. நான் உனக்கு கொடுத்துட்டேன்பா, நீ கேட்ட கிருபைகள் கேட்ட, வரங்கள் கேட்ட, ஜெபம் எல்லாம் கேட்ட, நான் தந்துட்டேன். ஆனா நான் உன்னோடு கூட இருக்கும்படி கொடுத்த நபரை விட்டுட்டு நீ உலக மனுஷன்கிட்டையும் வாமேஸ்வரம் உனக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கிட்ட நீ பேசுறதுனால தான் நீ நிறைய காரியங்களை இழந்துகிட்டு இருக்கிற. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யற, நிறையா இழந்துகிட்டு இருக்கிறோம். அமேஸ்வரம் இவன் குறைவுபட தொடங்கி போய் ஒவ்வொருத்திட்டையா போய் உலக மனுஷன்கிட்ட போய் சேர்ந்து கொள்றான். அமேஸ்வரம் உலக மனுஷன்கிட்ட போய் சார்ந்து கொண்டு அவன்கிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ரொம்ப பசி இருக்குது, எனக்கு தேவைகள் இருக்குது, எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு போய் அவன் சேர்ந்து கொண்டான். சேர்ந்து கொண்டு ஸ்தோத்திரம் நடந்தது என்ன அப்படின்னா வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் 16ஆம் வசனத்தில், அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஒருவனும் என்ன செய்யல, கொடுக்கல. இவன் வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறான். வேலை பார்க்கிற எஜமான் என்ன செய்யல அப்படின்னா அவனுக்கு கொடுக்கல. எதுவுமே கொடுக்கல. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கவனிங்க, நம்ம சில நேரங்கள்ல சில காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஆண்டவரே நாங்க போற ஆண்டவர், இந்த காரியம் எனக்கு நடக்கணும் ஆண்டவரே, இந்த காரியம் வாழ்க்கையில வெற்றியா நடக்கணும், எனக்கு ஃபேவரா நடக்கணும்னு சொல்லி நம்ம போறோம். அங்க காரியம் நடக்கல. ஏன் தெரியுமா? நம்ம சில இடங்களுக்கு போறோம்,
சில காரியங்கள் எனக்கு இது நான் போன உடனே எனக்கு நடந்துடும் ஆண்டவரே, இது எனக்கு சாதகமா நடக்கணும் ஆண்டவரே, நம்ம ஜெபிக்கிறோம். ஏன் நடக்கல சொல்லுங்க? ஏன் நடக்கல? ஏன் நடக்கல? கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? ஏதாச்சும் இப்படி இல்லை இப்படி எப்படியாச்சும் தலையாட்டுங்க. கேட்குற கொஸ்டின் புரியுதா இல்லையா? ஏன் நடக்கல? நம்ம ஜெபம் பண்ணிட்டு தானே போறோம். ஆண்டவர், நான் ஜெபம் பண்ணிட்டு தானே வந்தேன் ஆண்டவர், ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்கல? நான் ஜெபம் பண்ணிட்டு தானே ஆண்டவர் வந்தேன், இந்த காரியத்துல ஏன் எனக்கு தோல்வி வந்துச்சு? நான் ஜெபம் பண்ணிட்டு தானே போனேன், ஏன் இந்த காரியம் எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு? எனக்கு ஃபேவரா நடக்கல. எனக்கு ஃபேவரா நடக்கும் தானே ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நீங்க சொன்னீங்களா ஆண்டவர் எனக்கு ஃபேவரா நடக்குண்டு, உனக்கு இந்த காரியம் கைக்கூடி வரும்னு சொன்னீங்களா ஆண்டவர், ஏன் நடக்கல? அப்படின்னா அங்க உறவு என்ன இல்லை, சரியா இல்லை. அல்லேலூயா. உறவு சரியா இருந்ததுன்னா அவர் நமக்காக வேலை பார்ப்பாரு, அவர் நமக்கு உதவி செய்வாரு. சோ உறவு சரியா இருந்தா மட்டும்தான், ஆண்டவர் கூட இருக்கிற அந்த ஐக்கியம் சரியா இருந்தா மட்டும்தான் அவர் நமக்காக செயல்பட முடியும். அல்லேலூயா. அமேஸ்வரோ, நம்ம தேவைக்காக மாத்திரம் ஆண்டவர்கிட்ட போகிறவரா இருக்கக்கூடாது, எல்லா நேரத்திலையும் அவர்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. தேவைக்கு மாத்திரம் ஆண்டவர்கிட்ட போனோம் அப்படின்னா அமேஸ்வரோ, நைட்டு ஜெபிக்க மாட்டோம், பகல்ல ஜெபிக்க மாட்டோம், ஜெபத்துக்கு வர மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனா ஆண்டவரே நான் இங்க போற ஆண்டவர், இந்த காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நடந்துருமா? ஏன் நடக்காது? அவரு கூட இருக்கிற ஐக்கியம் சரியில்லை. அந்த ஐக்கியத்துல ஒரு இடைவெளி இருக்குது. அவர் ஆயத்தமா இருக்கிறார், என் பிள்ளை எப்ப வருவா அப்படின்னு சொல்லி அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நமக்கானவைகளை எல்லாம் ரெடி பண்ணி வைத்து அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா அப்பா கிட்ட போகாமலே நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்பா கிட்ட போகாமலே போய்கிட்டு இருக்கிறோம். அதனால்தான் இங்க பசி. அமேஸ்வரர் அப்பா பெரிய கோடீஸ்வரன் தான். அமேஸ்வரர் அப்பா கிட்ட போக வேண்டிய, அப்பா கிட்ட போகாம உலக மனுஷங்கிட்ட போய் நின்று தன் தேவை பூர்த்தியாகோ தன் காரியம் நடக்கும் சொல்லி அப்பாவை விட்டுட்டு உலக மனுஷன் போய் மத்தவங்கிட்ட போய் நிக்கிறான். அங்க ஒரு காரியமும் நடக்கல. இவனுக்கு தேவைகள் தான் அதிகமாய் கொண்டே இருக்குது, பசி தான் அதிகமாய் கொண்டே இருக்குது. அமேஸ்வரம் வசனம் சொல்லுது, ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்படின்னா ஒருத்தண்ட மட்டும் போய் இவன் நிக்கல, அநேகட்ட போய் நின்றுக்கான். அல்லேலூயா. ஒருத்தன்ட்ட மட்டும் போய் நிக்கல, எத்தனை பேர்ட்ட? அநேக பேர்த்திட்ட போய் நின்றுக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதுவுமே வசனம் சொல்லுது, எதுவுமே அவனுக்கு கொடுக்கல. நிறைய பேர்த்திட்ட போய் கேட்டுட்டான், ரொம்ப பசி, யாருமே கொடுக்கல. அப்ப அவன் போன இடமெல்லாம் தோல்வி. அல்லேலூயா. அவன் போன இடமெல்லாம் அவமானம், அவன் போன இடமெல்லாம் அவனுக்குள்ள வெறுமைதான். காரணம் என்னன்னா, அந்த அப்பாவோடு கூட இருக்கிற உறவு சரியில்லை. அல்லேலூயா. இவன் அப்பா கிட்ட போனா இவனுக்கு திருப்தியாய் போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. இவன் அப்பா கிட்ட போகாம உலக மனுஷங்கிட்ட போனதுனால இன்னைக்கு நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய தேவைகள், நிறைய தேவைகள். திருப்தியான சாப்பாடு இல்லை, ஒவ்வொருத்தட்டியா போய் நிக்க வேண்டிய நிலைமை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஐக்கியத்தை சரி பண்ணு, அந்த ஐக்கியத்தை சரி பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லார்கிட்டயுமே கேட்டான், உனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. ஸ்தோத்திரம். ஆதியில் இருக்கிற அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. ஸ்தோத்திரம். ஆதி வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல 4வது வசனம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டே அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அல்லேலூயா. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
ஆமென். அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜெபித்த ஜெபம், இதுக்கு முன்னாடி ஆண்டவர் கூட இருந்த ஐக்கியம், இதுக்கு முன்னாடி ஆண்டவர் கூட இருந்த அந்த உறவை நம்ம மறுபடியும் சரி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட ஐக்கியம் இல்லாமல் நம்ம எதை செஞ்சாலும் எல்லாம் வெறுமையும் தோல்வியுமா தான் இருக்கும். யார்கிட்ட போய் நின்னாலும் அங்கேயும் சகாயம் கிடைக்காது, உதவி கிடைக்காது, யாரும் நமக்கு சப்போர்ட்டா இருக்காது. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவான், எல்லாருக்கும் ஃபேவரா செய்வான். ஆனா நம்ம போய் நின்னா நமக்கு மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டான். நமக்கு தோணும் எல்லாத்துக்கும் பண்றான், நமக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கிறான். காரணம் என்னன்னா, இங்க ஐக்கியம் சரியில்லை. 17வது வசனத்துல அதை அவன் சரி பண்ண விரும்புறான். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் சொல்றான், பாருங்க, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அப்பா கிட்ட இருக்கிறவங்க எத்தனையோ வேலைக்காரங்க சாப்பிட்டுட்டு போறாங்க. அவன் சொல்றான், அப்பா கிட்ட இருக்கிற வேலைக்காரங்க சாப்பிட்றாங்க, ஆனா பிள்ளை நான் பசியினால சாகிறேன். வேலைக்காரன் திருப்தியா சாப்பிட்டு இருக்கிறான், புள்ள நான் பசினால சாகிறேன். வேலைக்காரன் அமேஸ்வரன் திருப்தியா இருக்கிறான், அவன் கேட்கறதெல்லாம் கிடைக்குது, ஆனா புள்ள நான் அமேஸ்வரம் பசியும் பட்டினி ஒன்றும் இல்லாம கிடக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வெறுமையா இருக்க காரணம், நம்ம ஒன்றும் இல்லாம இருக்க காரணம், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில தோல்வியா இருக்க காரணம். நிறைய நேரத்தில் நமக்கு தோணும், உலக மனுஷெல்லாம் நல்லா இருக்கிறானே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடு, எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, அவன்லாம் நல்லா இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா வீடு கட்டுறான், நல்லா சுகபோகமா இருக்கான், நினைச்சதெல்லாம் வாங்குதான், எல்லாம் செய்யறான், எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, அப்பாவோடு கூட இருக்கிற உறவு சரியில்லை. நான் இப்படி உங்களுக்கு சொல்றேன், உலக மனுஷனை நீங்க வேலைக்காரனா எடுத்துக்கோங்க, கூலிக்காரனா எடுத்துக்கோங்க, சோதரம் நம்மளை அவருடைய பிள்ளையா எடுத்துக்கோங்க. உலக மனுஷனுக்கே அப்பா இவ்வளவு செய்வாருன்னா பிள்ளைக்கு எவ்வளவு செய்வார்? செய்வாரா செய்ய மாட்டாரா? உலக மனுஷன் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம பார்க்குறோம், நல்ல கார், நல்ல வீடு, நல்ல மாடி வீடு எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கே அப்பா வேலைக்காரன் அவனுக்கே அவ்வளவு செய்வார் அப்படின்னா என் பிள்ளை எனக்கு அவர் எவ்வளவு செய்வாரு? அப்ப ஏன் எனக்கு அவர் செய்யல? எனக்கு ஏன் செய்யல? எனக்கு ஏன் கொடுக்கல? சொல்லுங்க, ஏன் செய்யல? அவர்கிட்ட நம்ம போகல, அவர் கூட இருக்கிற ஐக்கியம் சொல்லுங்க சரியில்லை. புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற காரியம்? புரியுதா இல்லையா? இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, நான் மறுபடியும் தெளிவா நான் சொல்றேன். வேலைக்காரன் திருப்தியா சாப்பிட்டு நல்லா இருக்கிறான், புறஜாதியெல்லாம் நல்லா இருக்கிறான், ஆனா புள்ளைங்க எப்படி இருக்கிறான்? சொல்லுங்க. பசியும் பட்டினியுமா சொல்றேன், நான் பசியினால் சாகுறேன். குளிக்காரன்லாம் நல்லா இருக்கிறான், நல்ல திருப்தியா சாப்பிட்டு நல்லா தூங்குறான், நான் இங்க பசினால சாகுறேன். அப்படின்னா ஆண்டு எதிர்பார்க்கறது, நீ மறுபடியும் அந்த ஐக்கியத்துக்குள்ள அந்த உறவுக்குள்ள வருவனா சோதரம் கூலிக்காரனை விட வேலைக்காரனை விட நான் உன்னை ஆசீர்வதிச்சு வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 18வது வசனத்துல அவன் அப்பா கிட்ட போவதற்கு தீர்மானம் எடுக்கிறான். அவன் அப்பா கிட்ட போகிறான். ஸ்தோத்திரம். அப்பா கிட்ட போயிட்டு அப்பாட்ட சொல்றான், அப்பா நான் உங்களுக்கு விரோதமா பரத்துக்கு விரோதமா நான் பாவம் பண்ணிட்டேன். இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். 22வது வசனத்தை பாருங்களேன், அதை நான் வாசிங்க. 22. அல்லேலூயா. 22, 23 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்பா கிட்ட வந்த உடனே அப்பா வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படிப்பட்டிருக்கு, சீக்கிரமா போய் முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து அதை இவனுக்கு உடுத்துங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல் தரமான ஆடை அப்படின்னா the best quality,
நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து இவனுக்கு போட்டு விடுங்கன்னு சொல்கிறாரு. இதே ஒரு இங்கிலீஷ் பைபிளை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், சீக்கிரமாக நல்ல ஹானரான ஒரு ட்ரெஸ், மதிப்புடைய ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் போட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், நல்ல பியூட்டிஃபுல், நல்ல அழகான கோட்டை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்க. அல்லேலூயா. ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்க. அப்பா கிட்ட வர்ற வரைக்கும் அவன் சொன்ன வார்த்தை, நான் பசியினால் சாகுறேன். எல்லாத்தையும் இழந்து போய் இருக்கிறான். பசியினால் சாகுறேன், எல்லா வச்சும் இழந்து போயிட்டு நிறைய பேர்த்துட்டு போய் நின்னுட்டான். ஒருத்தனை இவனுக்கு கொடுக்கல, ஒருத்தனை உதவி செய்யல. இப்ப அப்பா கிட்ட வந்த உடனே அப்பா த பெஸ்ட் குவாலிட்டி, நல்ல முதல் தரமான ட்ரெஸ், நல்ல பெஸ்ட் ட்ரெஸ் நல்லா மற்றவங்க பார்த்தா மதிக்கக்கூடிய அவ்வளவு முதல் தரமான ட்ரெஸ்ஸை இவனுக்கு போட்டு விடுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருத்தங்க ட்ரெஸ் போடுற அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும் இது குவாலிட்டியா அல்லது லோக்கலான்னு. அல்லேலூயா. இது பிராண்டடா அல்லது லோக்கலான்னு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் இவ்வளோன்னு, இந்த ட்ரெஸ்ஸோட விலை இவ்வளோன்னு. அல்லேலூயா. ஏன்னா அந்த குவாலிட்டியான ட்ரெஸ் போடுறவங்களுக்கு தெரியும். இப்போ பிராண்டட்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்தோத்திரம், ஆலன் சோலி, ஸ்தோத்திரம், எனக்கு ஜென்ஸுனால நான் ஜென்ஸு போடுறத சொல்கிறேன். ஆலன் சோலி, அதுக்கப்புறம் ஓட்டோ, ஸ்தோத்திரம், இந்த மாதிரி பிராண்டட்லாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஷர்ட் ஸ்தோத்திரம் 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? அப்போ ஒருத்தன் போட்டிருக்க ஷர்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த ஷர்ட் இவ்வளவு விலை உள்ளது, அப்போ இவன் இவ்வளவு ஒர்த்தானவன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவன் போடுற ட்ரெஸ்ஸிலே அவன் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டானவனா இல்ல லோக்கலானவனாங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது வரைக்கும் சாப்பாட்டுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறவன இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் மேனா அப்பா நிப்பாட்டிட்டாரு. அல்லேலூயா. இது வரைக்கும் இவன் போனாலே இவனோட ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே சொல்லுவாங்க இவன் லோக்கல், இவன் ஒண்ணுமே கிடையாது, இவன் சாப்பாட்டுக்காக வர்றவன், இவன் ஒரு வேலைக்காரன். ஆனா இப்போ ஸ்தோத்திரம், முதல் தரமான அந்த பெஸ்ட் குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை போட்ட உடனே இவனை பார்த்தோன்னே எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படின்னா அப்பாவோடு கூட இருக்கிற உறவை நம்ம ஐக்கியத்தை நம்ம சரி பண்ணுனா எல்லாரும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை மதிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், எல்லாரும் அது யாரா இருந்தாலும் ஸ்தோத்திரம் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. காரணம், நாம் அப்பாவோடு கூட இருக்கிற அந்த உறவு ஐக்கியத்துல நாம் சரியா இருக்கிறபடினா. அல்லேலூயா. அது யாரா இருக்கலாம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்க வீட்டுக்காரோ பிள்ளைகளோ யாரும் உங்க வார்த்தை கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா இந்த உறவை நீங்க சரி பண்ணி பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாட்டுவாங்க. அல்லேலூயா. காரணம் என்னன்னா அப்பாவோடு இருக்கிற உறவு சரியாயிடுச்சு. அல்லேலூயா. ரெண்டாவது அவனுடைய கரத்துக்கு என்ன போடுறாங்க அப்படின்னா என்ன போடுறாங்க? ரிங், மோதிரத்தை போடுறாங்க. ஸ்தோத்திரம், அவனுடைய விரலுக்கு நல்ல மோதிரத்தை, அழகான மோதிரத்தை போட்டு விடுறாங்க. அப்படின்னா ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை ஆண்டவர் ஸ்டாண்டர்டா நிற்கிறாரு. ரெண்டாவது, நமக்கு நல்ல ஜுவல்ஸ், பணங்களை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இவன் பிரயாசப்பட்டான், வேலைக்கு போன இடத்துல சாப்பிடுறதுக்கு காசு கேட்டான், அல்லது சாப்பிடுறதுக்கு சோறு கேட்டான், பண்ணிக்கு போடுற தவுட்டை கேட்டான், ஒருத்தன் செய்யல, கொடுக்கல. ஆனா இப்போ எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு அப்பா அவன் கையில மோதிரத்தை போட்டு அழகு பார்க்கிறார். அல்லேலூயா,
அப்படின்னா ஆண்டு என்ன சொல்றாருன்னா, அமேஸ்வரம் இது வரைக்கும் நீ பிரயாசப்பட்டு எந்த சேவிங்ஸுமே இல்லை அமேஸ்வரம், எல்லாம் அமேஸ்வரம் உன்னை விட்டு போக தான் செஞ்சிச்சு. ஆனா அப்பாவோடு கூட இருக்கிற உறவை நம்ம சரி பண்ணுனா நமக்கு சேவிங்ஸ் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. மூணாவது நம்ம வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், வசனம் சொல்லுகிறது, கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பாதரட்சையும் போடுங்க. இங்கிலீஷ்ல ஷூன் போட்டிருக்கு, இங்க பாதரட்சை. அப்படின்னா கவனிங்க, ஆண்டவர் வேலைக்காரனிடத்துல சொல்றாரு. அப்படின்னா நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம ஆண்டவர் கூட இருக்கிற உறவை ஸ்தோத்திரம் நம்ம சரி பண்ணும் பொழுது ஸ்தோத்திரம், வேலைக்காரனிடத்துல இருக்கிற நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம கிட்ட வந்துச்சார். நிறைய பேருக்கு புரியல. நம்ம ஆசீர்வாதம் இங்க நிறைய யார்கிட்ட இருக்கு தெரியுமா? வேலைக்காரன் கூலிக்காரன் தான் இருக்குது. நம்ம ஆசீர்வாதம் அவன்கிட்ட தான் இருக்குது. ஏன் அப்படின்னு, நம்ம உறவு சரியில்லை. அப்பாவோட கூட இருக்கிற உறவு சரியில்லாததுனால அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த உறவை சரி பண்ணா அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மகிட்ட வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நமக்கு மேல இருக்க முடியாது, நம்ம தான் அவனுக்கு மேலாக இருக்கிறவர்கள். அல்லேலூயா. நம்ம நிறைய பேருக்கு புரியலைங்கிறது தெரியுது. அல்லேலூயா. அப்போ இந்த உறவை நம்ம சரி பண்ணணுங்கிறத ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இந்த உறவை நம்ம எப்படி சரி பண்ணுது? எந்த காரியம் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையை கொண்டு வருது? எந்த காரியம் ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு இடைவெளியை கொண்டு வருகிறது? இந்த இடைவெளி தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு அவன் பயன்படுத்தி கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடைவெளியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சரி செய்ய வேண்டும். இன்னைக்கு அதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 18வது நாளில் அவர் விரும்பு, நீ என் பிள்ளை தான் பா, நீ மறுபடியும் என்கிட்ட வரணும் நான் எதிர்பார்க்கிறேன். உன் ஆசீர்வாதத்தை எல்லாம் மற்ற புறஜாதிகள் வேலைக்காரன் கூலிக்காரன் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். நீ ஒன்றும் இல்லாமல் வெறுமையா இருக்கிற, நீ பசியும் பட்டினியா இருக்கிற, நீ ஒவ்வொருத்தண்டியா போய் நீ கேட்டுட்டு இருக்கிற, ஒவ்வொரு வேலைக்காரண்டியா போய் நிற்கிற. நீ அப்பா கிட்ட வந்துட்டனா வேலைக்காரன் கொண்டு வந்து உனக்கு கொடுப்பான். நீ வேலைக்காரன்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னைய முதல் தரமான வஸ்திரங்களை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு கோல்டை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு விலை உயர்ந்த சுதந்திரம் மேன்மையான காரியங்களை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அந்த உறவை நீ சரி செய்து கொள். அல்லேலூயா. நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னா இந்த வருடத்தில் ஆண்டு சொல்றாருல, இழந்தவைகள் எல்லாம் நான் திரும்ப தருவேன். இழந்தவைகள் எல்லாம் அவர் எப்படி தருவார்? நான் ரெட்டிப்பா தருகிறவர். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட அந்த இடைவெளியை நீங்க சரி பண்ணுங்களேன். ஆண்டவர்கிட்ட வருவதற்கு எந்த காரியம் தடையா இருக்குது? என்ன காரியம் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குனது? என்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட வரவிடாதபடிக்கு தடுத்துச்சு? அல்லது எந்த காரியம் ஆண்டவரை விட்டு உங்களை தூரமா போக வச்சது? இந்த காரியத்தை இன்னைக்கு நீங்க சரி பண்ணுங்களேன். ஆண்டவர்கிட்ட எப்படியோ முழங்கால் படிக்கிட்டோ, எலும்பி நின்னோ, உட்கார்ந்தோ, உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்க அப்படி இருந்துக்கிடலாம். ஆனா கண்டிப்பா அந்த உறவை சரி பண்ணணும். இந்த உறவை சரி பண்ணணும். இந்த உறவை சரி பண்ணணும். எஸ்லா. ஆமென். இந்த உறவை சரி பண்ணணும். எஸ்லா. ஆமென், ஆமென். ஆண்டவர்கிட்ட நீங்க பேச ஆரம்பிங்க. முன்ன இருந்த ஜபங்கள் எங்க போச்சு? முன்ன இருந்த வைராக்கியம் எங்க போச்சு? நைட்லலாம் ஜெபித்த ஜெபம் எங்க போச்சு? அதிகாலையில் ஜெபித்த ஜெபங்கள் எங்க போச்சு? வேலை செய்யும் பொழுதெல்லாம் பாட்டு பாடிக்கொண்டே அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்த அந்த ஜெபம், அந்த உறவுலாம் எங்க போச்சு? ஈஸ்வரன் இன்னைக்கு நிறைய பேர் கூட கான்டாக்ட்னால நிறைய பேர் கூட நம்ம பேசுகிறதுனால ஈஸ்வரன் நிறைய காரியத்தை நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். ஈஸ்வரன் தேவன் நமக்கு கொடுத்த மேன்மையானவைகளை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதை ஆண்டவர் சரி பண்ண சொல்லுகிறார். ஈஸ்வரன் இன்னைக்கு நீ அதை சரி பண்ணணுங்கிற ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரிபா லதுடா ரஹந்தனா ஜூடபலபா ரிபா ஷடரஹந்தரபலபா. ஈஸ்வரன் நிறைய நேரத்தில் ஜெபித்து ஈஸ்வரன் பதில் வரலன்னு சொல்லி வெக்ஸ் ஆகி ஈஸ்வரன் ஆண்டவர் விட்டு நீ விலகி போயிட்டீங்க, மறுபடியும் ஜெபிக்கல. ஈஸ்வரன் நிறைய நேரத்தில் என் காரியம் நடந்துருச்சு, இனி நான் எதுக்காக ஜெபிக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் ஆண்டவர் விட்டு ஈஸ்வரன் விலகி
போயிட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ விலகி போனதுனால தான் இன்னைக்கு நிறைய இழப்புகள், நீ விலகி போனதுனால தான் நிறைய தோல்விகள், நீ விலகி போனதுனால தான் நிறைய குறைவுகள். ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு அதை மறுபடியும் ஆமே ஸ்தோத்திரம் ஆமே சரி பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமே ஸ்தோத்திரம் சரி பண்ண வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். எந்த மனிதன் உன்னுடைய வாழ்க்கையில வந்தான், ஆமே ஸ்தோத்திரம், யார் உங்களுடைய வாழ்க்கையில வந்து அந்த ஐக்கியத்தை தேவனோடு கூட நேரம் செலவு பண்ண வேண்டியதை ஆமே ஸ்தோத்திரம் அவனோடு கூட நேரம் செலவு பண்ண வைத்தான். ஆமே ஸ்தோத்திரம். அதெல்லாம் இன்னைக்கு எடுத்து போடுங்க, அதெல்லாம் எடுத்து போடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை தவிர நான் இனி யாருக்கிட்டே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுப்பா. நீங்க சொல்லாம ஆமே சொல்றோம், நீங்க இணைக்காத நபர்களோடு நான் நிற்க கூடாது. ஆண்டவரே சொல்லுங்களேன், நீங்க விரும்பாத மனிதர்களோடு கூட நான் ஐக்கியப்படக்கூடாதுப்பா. அவங்க கூட என் ஐக்கியம் வரக்கூடாது, அவங்க கூட என் உறவு வரக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய உறவு எப்பொழுது உங்க கூட தான் இருக்கணும். ஆண்டவரே என் உறவு எப்பொழுதோ உங்க கூட தான் இருக்கணும். ஆண்டவரே ஆமே சொல்றோம். ஆமே சர்ப்பத்து கூட ஆமேன் அவள் ஐக்கியப்பட்டதுனால, பேசினதுனால, நேரம் செலவு பண்ணதுனால ஆமே நிறைய இழந்து போனாங்க. அவங்க ஆசீர்வாதங்களை இழந்து போனாங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு வேதனை தான், அதற்கப்புறம் அவங்களுக்கு பலகீனம் தான், அதற்கப்புறம் அவங்க பிரயாசப்படுறாங்க, எதுவுமே கிடைக்கல. ஆமே எதுவுமே கிடைக்கல. ஆமே வலியும் வேதனையும் தான் சரீரத்தில் அவள் அனுபவிக்க ஆரம்பித்தா. ஆமே இன்னைக்கு நம்ம சரீரத்தில் வலியும் வேதனை அனுபவிக்கிறோமா, பலகீனத்தை அனுப்பிக்கிறோமா? நிறைய தோல்விகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோமா? நிறைய பிரயாசப்படுறோம், பலன் ஒன்றுமே கிடைக்கலையா? காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற யாருக்கோ நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். வேற யாரு கூட நம்ம ஐக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது எல்லாவற்றையும் இன்னைக்கு எடுத்து போடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய நேரத்தை நீ யாருக்கு கொடுக்க போகிறது இல்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லாத நபர்களோடு நான் பேச போகிறது இல்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லாத நபர்களோடு ஐக்கியப்படுவது இல்ல. ஆண்டவரே ஆண்டவர் நீர் சொல்லாத நபர்களோடு கூட, உமக்கு பிரியமில்லாத நபர்களோடு நான் நேரம் செலவு பண்ணுவது இல்ல. அது யாரா இருந்தாலும் ஆண்டவரே நான் ஐக்கியப்படுவது இல்ல. ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நான் மறுபடியும் ஐக்கியப்பட விரும்புகிறேன், மறுபடியும் ஐக்கியப்பட விரும்புகிறேன், மறுபடியும் ஐக்கியப்பட விரும்புகிறேன், மறுபடியும் ஐக்கியப்பட விரும்புகிறேன். அப்பாவோடு கூட நீங்க ஐக்கியப்பட்டீங்கன்னா இழந்தவைகள் எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அவர் உங்களை ஹானர் பண்ணுவார், உங்களை கனப்படுத்துவார். மற்றவர்களுக்கு முன்பதாக ஆமென் அவர் உங்களை கனப்படுத்துவார். மற்றவர்களுக்கு முன்பதாக உங்க தலையை உயர்த்தி வைப்பா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனையோ பேர் உங்களை பார்த்து ஒண்ணு இல்லலாம் உண்ட அப்படின்னு சொல்லி அற்பமா பேசுறாங்க பாருங்க. அவங்க முன்னாடி அவர் உங்களை பிளஸ் பண்ணுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு கூட பேசுங்க, அவரோடு கூட ஐக்கியப்படுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இனி நான் நல்லா ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே இனி நான் உங்க கூட நேரம் அதிகமா செலவு பண்ணுவேன் ஆண்டவரே. இனி உங்களோடு கூட நான் அதிக நேரம் செலவு பண்ணுவேன் ஆண்டவரே. அதிகமா நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே சொல்லுங்க. ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். அவட்ட நீங்க பேசுங்க. இழந்தவைகள் எல்லாம் அவர் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். மறுபடியும் அவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். மறுபடியும் உங்களை வாழ வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். மறுபடியும் உங்க சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பதாக உங்க தலையை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயம் அவர் செய்கிற கர்த்தர், நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர். நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த 18வது நாள் அந்த ஐக்கியத்தை நீங்க சரி பண்ணும் பொழுது உங்களை தேடி சில ஆசீர்வாதங்கள் வரும். உங்க காரியங்கள் எல்லாம் ஆண்டுட்ட ஒப்பு கொடுங்க. ஆமென். ரோமர்ல வாசிக்கிறோம், உடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆமென் பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது, சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது, மனிதன் நம்மளை மேற்கொள்ள முடியாது.
ஆமென். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. உங்க காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே என்ன முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறேன். என் சரீர உறுப்புகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் கணவரை ஒப்பு கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் ப்ராப்பர்ட்டியை ஒப்பு கொடுக்கிறேன், என் வீடை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாகனங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் பணங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குரிய எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு பெஸ்டா செய்வீங்க. உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் சத்துரு தொட முடியாது. உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் சத்துரு பறிக்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் சத்துரிய வாழ்க்கையில் இருந்து எடுக்க முடியாதுப்பா. ஆமென். அது எல்லாம் உங்களுடைய ஆளுகையில உங்க விருப்பத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம நினைக்கிறோம், நான் ஜெபிக்கல, ஆண்டவனுக்கு பதில் தரல, நான் இனி என்னத்தை போட்டு ஜெபிக்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்பாவுக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும்னு சொல்லி. இளையகுமாரன் கேட்ட உடனே அப்பா கொடுத்தாரு. அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு அமேஸ்வரம் மறுபடியும் மத்தவங்கிட்ட போய் நிக்க ஆரம்பித்தான். அமேஸ்வரம் அப்பாவுக்கு தெரியும் எப்ப கொடுத்தா இவன் கரெக்டா இருப்பான்னு சொல்லி. அமேஸ்வரம் நம்ம அடம்பிடிச்சு வாங்குறதெல்லாம் அமேஸ்வரம் நம்ம அமேஸ்வரம் ஆண்டுகிட்ட போராடி வாங்குறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு ஆகுதுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு தோல்வி வரும், அதுக்கு பின்னாடி ஒரு இழப்பு வரும், அதுக்கு பின்னாடி ஒரு அவமானம் வரும். அமேஸ்வரம் அதுக்கு பின்னாடி ஒரு வெட்கம் வரும். அப்பா எப்போ விரும்புகிறாரோ அப்போ தந்தார்னா அது நிச்சயம் உயர்வின் மேல் உயர்வா தான் இருக்கும். அது கிருபையின் மேல் கிருபையா தான் இருக்கும். ஒருவனும் அதற்கு அப்புறம் பறிக்கவே முடியாது. அவர் தரும் பொழுது முதலாவது அவனே விரும்பி எல்லாத்தையும் வாங்கினா, இப்ப அப்பாவா கொடுக்கிறாரு. அமேஸ்வரன் நல்ல பியூட்டியான அழகான முதல் தரமான வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, மோதிரத்தை கொடுக்கிறாரு, பாதரட்சியை கொடுக்கிறாரு, நல்ல கொளுத்த கன்றை கொடுக்கிறாரு. இப்ப அப்பாவுக்கு தெரியும் இப்ப கொடுத்தா இவன் இருந்து யாரும் பிடுங்க முடியாது, இப்ப கொடுத்த இவன் பத்திரமா வச்சுக்கிடுவான்னு சொல்லி அமேஸ்வரா அப்பாவா அவனுக்கு கொடுத்தாரு. அமேஸ்வர குமாரன் கேட்கும் போது கேட்டு வாங்கினதுனால எல்லாத்தையும் இழந்து போயிட்டா. ஆனா அப்பாவா விரும்பி கொடுத்தது அவன் கடைசி வரைக்கும் அதை இழந்து போகவே இல்லை. இன்னைக்கு அப்பா சொல்லுகிறாரு, நான் உனக்கு சிலதை நான் விரும்பி தர விரும்புகிறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன், உனக்காக சிலதை ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறேன். அமேஸ்வரன் நீ என்னிடத்தில் வரும்பொழுது அதை நான் உனக்கு தருவேன். அமேஸ்வரன் நான் உனக்கு தந்தா அது அதிக ருசி உள்ளதா இருக்கும், அதிக ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும். அதை ஒருவரும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. நம்மளா எதிர்பார்த்து நம்மளா விரும்பி ஒரு காரியத்தை வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இழப்புகளும் அவமானங்களும் வெறுமைகளும் இருக்கும், தோல்விகள் இருக்கும். 18வது நாள் அன்று சொல்றாரு, உனக்காக நான் சிலது ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறேன், உனக்காக சிலது ஆயத்தமாக்கி. வெட்கப்பட்ட அதே மனிதர்களுக்கு முன்பதாக, வெறுமையை பார்த்த அதே மனிதர்களுக்கு முன்பதாக, கையேந்தி நின்ன அதே மனிதர்களுக்கு முன்பதாக, அவன் புறக்கணிக்கப்பட்ட அதே மனிதர்களுக்கு முன்பதாக, அமேஸ்வர ஒவ்வொருத்தருக்கிட்டயா போய் கேட்டு ஒருத்தனும் உனக்கு தரவில்லையே, அதே மனிதர்களுக்கு முன்பதாக உன் தலையை நான் உயர்த்தி வைப்பேன். அதே மனிதர்களுக்கு முன்பதாக அமேஸ்வர உன்னை நான் கனப்படுத்துவேன். அதே மனிதர்களுக்கு முன்பதாக உன் தேவைகளை நான் சந்திப்பேன். அதே மனிதர்களுக்கு முன்பதாக அமேஸ்வர நான் உன்னை சேவிங் பண்ண வைப்பேன். அதே மனிதர்களுக்கு முன்பதாக ஸ்டாண்டர்டான வாகனங்கள் அழைத்து சொல்வ. அதே மனிதர்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்தி வைப்ப. எந்த கண்கள் அற்பமாய் பார்த்ததோ, எந்த கண்கள் உனக்கு ஒன்று கொடுக்காமல் புறக்கணித்ததோ, எந்த மனிதர்கள் உன்னை வெறுத்தார்களோ, எந்த மனிதர்கள் உனக்கு விரோதமாய் பேசினார்களோ, அதே மனிதர்களுக்கு முன்பதாக உன் தலையை நான் உயர்த்தி வைத்து உனக்கானவர்களை நான் திருப்தியாய் கொடுத்து நான் உன்னை கனப்படுத்துவேன். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை வைத்து உன் தலையை நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும், உன்னை பின்தொடரும். இந்த 18வது நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். நீ என்னை தொடர்ந்து வருவாய் என்று சொன்னார். நீ என் சமூகத்துக்கு வரும்போது நன்மையும் கிருபையும் அது உன்னை பின்தொடர்ந்து வரும்.
நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த 8வது அதிகாரம்